गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम्। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परां। श्रीगुरुचरणारविन्दाभ्यां नमः। गोविन्दनाम संकीर्तनं गोविन्द गोविन्द। यावत् वित्तो उपार्जन शक्ता அது பார்த்துட்டோம் இல்லையா? नलिनी तिलकத்தை பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது பார்க்கணும். யாவத் வித்தோ உபார்ஜன சக்தா தாவத் நிஜ பரிவாரோ இருக்கா. எது வரைக்கும் ஒருத்தரால பணம் சம்பாதிக்க முடியுதோ அது வரைக்கும் எல்லாம் அவங்க பிரியமா இருப்பா. அதுக்கப்புறம் பேசுற ஒரு வார்த்தையை கூட யாரும் கேட்க மாட்டாங்க. அதோட நிற்கிறோம் இல்லையா? அடுத்த பாட்டு பார்க்கணும். நம்ம ஒவ்வொரு பாட்டும் அது பாடிட்டு அதுக்கு அர்த்தம் 4-5 சேர்த்து வச்சு பாட வேண்டாம். ஒவ்வொரு பாட்டும் பாடிட்டு அர்த்தம் பார்த்துட்டு அப்புறம் அடுத்தது பாடணும். அந்த மாதிரி இப்போ என்னோட புத்தகத்துல 5வது பாட்டு, சிலதுல 6 போடுறோம். யாவத் பவனோ நிவசதி தேஹே தாவத் ப்ருச்யதி குஷலம் கேஹே கதமதி வாயோ தேகாபாயே भार्या दिव्यति तस्मिन् काये भज गोविन्दं गोविन्दं भज मूढमते। இதுலயும் யாவத் தாவத் அந்த சொற்றோட கண்டினியூ ஆகுது. ஏற்கனவே 2-3 பாட்டுல பார்த்தோம். யாவத் எதுவரை, தாவத் அதுவரை பார்த்தோம் இல்லையா? as long as so long அப்படிங்கிற அந்த அர்த்தம். ஸோ யாவத்னா எது வரைக்கும், தாவத் அது வரைக்கும். ஸோ இதில் சொல்றார் யாவத் பவனஹா. இது நம்ம பிரிச்சு எடுக்கணும். பவன சுத்த ஹனுமானுக்கு ஜெயின்னு சொன்னோம் இல்லையா? பவனக்க வாயு, பவன சுத்தர்னக்க வாயு, வாயு புத்தர்னான ஹனுமானுக்கு ஜெயின்னு. ஸோ யாவத் பவனஹா வசிக்கிறது. இந்த இடத்துல வசிக்கிறதுன்னு வசிக்கிறான், வசிக்கிறது, வசிக்கிறான் எல்லாத்துக்கும் தான் யுவசதி. இப்போ வசதினா வசிக்கிறது. நீ வசதி நீ நீங்கிற எழுத்து உபசர்க்கம். சம்ஸ்கிருதத்துல உபசர்க்கம்னு இருக்கு. கிராமர்ல உபசர்க்கம்னா ஒரு வார்த்தை அதோட இன்னும் ஒரு லெட்டர் இல்லைன்னா 2 லெட்டர் சேர்த்துனா மீனிங் வேரி ஆகும். அதுக்கு பேர் உபசர்க்கம். கச்சதி அப்படின்னா போகிறான் அர்த்தம். கச்சதி. அணுகச்சதி அப்படிப்பா. அணுகச்சதினா பின்தொடர்ந்து போறான். ஒரு பொண்ணு போறான், பின்னாடி தொடர்ந்து பையன் போறான்னாக்கா பாலகா பால்யா அணுகச்சதி அப்படின்னு சொல்றாரு. பின்னாடி போறான். அது மாதிரி நிவசதினாக்கா நீனாக்கா சிறப்பாக வசிக்கிறது, சிறப்பாக வசிக்கிறது. அதை குவாலிஃபை பண்றது. அந்த ஒரு வர்ப அட்வர்ப்னு சொல்லலாமா என்ன சொல்லணும்னு தெரியல. அதுக்கு சிறப்பு வசிக்கிறதுங்கிறது வர்பு. அதை குவாலிஃபை பண்றது. எப்படி வசிக்கிறதுன்னா நிவசதி, சிறப்பாக வசிக்கிறது. தட் மீன்ஸ் டுவெல்ஸ் வெல். அதாவது எது வரைக்கும் பிராணவாயு தேகேனா உடம்பு, நம்ம உடம்புல நிவசதி நன்னா இருக்கும், எந்த பிரச்சனையும் இல்லாம மூச்சு இழுக்கிறது, அந்த ஆக்சிஜன் வைக்கணும், அந்த சிலிண்டர் வைக்கணும், ஏர் கம்ப்ரஸர் வைக்கணும்னு இந்த இதில் கோவிட் போயெல்லாம் வச்சாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இப்போலாம் நம்ம சுவாசிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? இந்த மாதிரி நிவசதி சிறப்பாக இயங்குகிறதோ, அப்போ மூச்சு காற்று எது வரைக்கும் சிறப்பாக இயங்குகிறதுன்னா எது வரைக்கும் அவன் உயிரோடு இருக்கானோன்னு அர்த்தம். நல்லபடியாக உயிரோடு இருக்கணும். தாவத் பிரிச்சதி குஷலம் கேகே. தாவத்னா அதுவரை. இது எதுவரை? அதுவரை. பிரிச்சதி
ரு. குஷலம். குஷலம்னா தெரியும், குஷலம் விசாரிக்கிறதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே அர்த்தம் தான் தமிழ்ல சொல்றோம். சம்ஸ்கிருத வார்த்தை தான் நம்ம தமிழ்ல உபயோகிக்கிறோம். குஷலம் கேகே. இந்த பொய்டிக் இதுவும் அழகா வருது. கேகே கேகே தாவத் அது வரைக்கும், எது வரைக்கும் நம்ம உடம்புல பிராணவாயு நல்லா இயங்கிட்டு இருக்கோ அது வரைக்கும் எல்லாம் கேகேனா வீட்டுல இருக்கிறவெல்லாம் உங்ககிட்ட குஷலம் விசாரிப்பாங்க. நல்லா இருக்கா, சௌக்கியமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆனா உடம்புல வயிறு இருக்கும்போது பேச முடிய மாட்டேன். போன பாட்டை விட இது பட்டேன். போனதுல என்னச்சுன்னா எது வரைக்கும் பணம் சம்பாதிக்க முடிகிறதோ அது வரைக்கும் எல்லாரும் வந்து கேட்டுட்டு இருப்பா. அதுக்கப்புறம் வந்து நீ சொல்ற வார்த்தையை கூட யாரும் கேட்க மாட்டா. பேரான்னு சொல்லுவான், எனக்கு ரொம்ப ஹோம்ஒர்க் இருக்கு, உங்கள்கிட்ட யாருக்காவது டைத்தை வேஸ்ட் பண்றது, அவன் ஓடிட்டே இருப்பான். உள்ள சொல்லுவான், எனக்கு ஆஃபீஸ் நேரம் பண்ணிட்டு போயிடும். பேசுறது யாருமே கேட்க மாட்டான்னு சொன்னான். இதுல கொஞ்சம் அதோட இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஹார்ஷா சொல்லிட்டான் போட்டுருக்கு போன இதுல, ஜனங்கள்லாம் ரொம்ப மனசு நொந்து போயிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றான். உயிர் இருக்கிற வரைக்கும் கொடுப்பான்னு, நீ கிழவனான சம்பாதிக்க முடியாத போதே அவனை விட்டுருவான்னு சொல்லலை. உயிர் இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட வந்து குசலம் விசாரிப்பான்ட்டு. உயிர் போனதுக்கப்புறம் இருக்கு எப்படி குசலம் விசாரிக்க முடியாது, அதுதான் சொல்றாரு. எதுக்குன்னா இந்த பாட்டுல என்ன சொல்ற, வாழ்க்கை நிலையாது 2-3 பாட்டு அதே தான் சொல்லிட்டு இருக்காரு, அனித்தியமானது அப்படின்ட்டு. அப்புறம் கதவதி வாயோ விசாரிக்கிறது, பிரிச்சதி. அதான் பிரிச்சதினா கேள்வி கேட்கறதுக்கு வந்து பிரிச்சதின்னு சொல்லுவோம். பிரிச்சதிங்கிறது புளூரல் எழுதுனா பிரிச்சந்தின்னு வரும். பிரிச்சந்தினா கேட்கிறார்கள். இந்த இடத்துல புளூரல்ல தான் வரணும், ஏன்னா வீட்டுல இருக்கிற எல்லாரும் தானே கேட்பா, ஒருத்தர் இல்லையே. அதனால ஆனா இது வந்து பிரிச்சந்தின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். சிங்குலர்ல எழுதினாலும் புளூரலா நம்ம அர்த்தம் எடுத்துக்கணும். கேட்கிறார், கேட்கிறார்கள் அப்படின்னு. கதவதி வாயோ தேக அபாயே, புரிஞ்சுக்கணும். தேகாபாயங்கிறது தேக ஒரு கமா போட்டுக்கலாம் அர்த்தம் புரிஞ்சுக்கிறதுக்கு. கதவதி வாயோ கமா தேக அபாயே. அடுத்து கொஞ்சம் ரொம்ப ரேஷா போடுறார். பாரியா பிப்யதி நம்ம உடம்புல சீரா எங்கன்னு இருக்கோ அது வரைக்கும் எல்லாரும் நம்மகிட்ட வந்து நல்லா பேசிட்டு இருப்பா, குதல்லாம் வச்சுட்டு இருப்பா. ஆனா கதவதினாக்கா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், போய்விட்டது. இது வந்து நியூட்ரல் ஜெண்டர், அதாவது வாயுங்கிறது நியூட்ரல் ஜெண்டர்ல கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து சம்ஸ்கிருதத்துல வந்து அக்ரிணைக்கே வந்து இது மேஸ்குலைன் ஃபெமினைன் எது வேணா கொடுக்கலாம். ஆனால் இதில் வந்து நியூட்ரல் ஜெண்டர். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் ஆஷா, அது வந்து பேராசை, அதை வந்து நம்ம ஃபெமினைன் ஜெண்டர்ல இருக்குதுலாம் பார்த்தோம் இல்லையா. கிருஷ்ணான்னு பார்த்தோம். அது மாதிரி ஆஷாங்கிறதும் தான் ஃபெமினைன் ஜெண்டர் தான், கிருஷ்ணாங்கிறதும் ஃபெமினைன் ஜெண்டர் தான். அதனால இது கதவதிங்கிறது நியூட்ரல் ஜெண்டர். இதே ஃபெமினைன் ஜெண்டர்ல வருதுனாக்கா கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். கதவதி தீன்னு வந்துன்னா ஃபெமினைன் ஜெண்டர். இது கதவதினா ஹேஸ் கான், உடம்பை விட்டு வெளியில போயிட்டு இருக்கோம். வாயுன்னு தெரியும், இதே தான் பவனகா, வாயுவெல்லாம் ஒரே இருக்கும். பிராணவாயு எப்பொழுது உடம்பை விட்டு கிளம்பி விட்டதோ, கதவதினா பாஸ்ட் பர்ஃபெக்ட்ல இருக்கு, கிளம்பி விட்டதோ அதுக்கப்புறம் என்ன ஆகும், தேக அபாயனாக்கா உடம்பு வந்து அதுக்கப்புறம் டீகே ஆக ஆரம்பிக்கும். அப்பாயேனா எக்ஸாக்ட் குமார் மீனிங் வந்து டீகே, இங்கிலீஷில் வேற இதோட பெட்டரா சொல்ல முடியாது. உடம்பு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்பெல்லாம் தான் ஐஸ்ல வச்சு ஒரு வாரம் எல்லாம் கூட வைக்கிறா. அப்போ அவர் வந்து ஆதிசங்கர் இது எழுதினப்போ அந்த மாதிரிலாம் பழக்கம் கிடையாது. இது போயாச்சுன்னா உடனே சம்ஸ்காரம் பண்ணோம், அது பண்ணோம், அந்த மாதிரிலாம் பழக்கம். அதனால வாயு உடம்பு விட்டு போயிடுச்சு, பிராணவாயு போயிடுச்சு. அதாவது எல்லாருக்குமே போறது. இப்போ நமக்கு இன்ஹேல் பண்றேன், எக்ஸேல் பண்றேன், போறது தான். ஆனால் திரும்ப இன்ஹேல் பண்ணுவேன், அந்த அஷூரன்ஸ் இருக்கு. அது வரைக்கும் நம்ம உயிரோட இருக்கோம்னு அர்த்தம். ஆனால் ஒரு தடவை இன்ஹேல் பண்ணிட்டு எக்ஸேல் பண்ணதுக்கப்புறம் திரும்ப இன்ஹேல் ஆகலைன்னாக்கா முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம்.
அதுதான் அர்த்தம். கதவதி வாழணும் அதுதான் அர்த்தம். எக்ஸைல் பண்ணியாச்சு, திரும்ப இன்னேல் ஆகலை. அதனால் இப்போ பர்மனெண்ட்டாக ஒன்று. இப்போ நமக்கு எல்லாருமே மூச்சு காற்று உடம்பு விட்டு வெளியில் போகிறது, ஆனால் மறுபடியும் இழுக்கிறோம், புதுசாக எடுக்கிறோம். அந்த மாதிரி இல்லாமல் கதவத்தின்னா பர்மனெண்ட்டாக போயிடுறது வெளியில். அப்படி ஆச்சுனாக்கா அடுத்த நாம உடம்பு தேகம் வந்து டீக்கே ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி சமயத்தில் அந்த உடம்பை பார்த்து பஸ்மின் காயே, பஸ்மின்னா அந்த அர்த்தம், தட், பஸ்மின்னா தட், காயே அப்படின்னாக்கா உடம்பில், அந்த உடம்பில், பாடி, இன் தட் பாடின்னு அர்த்தம். தஸ்மின் காயேன இன் தட் பாடி, அந்த உடம்பில், அந்த உடம்பை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த உடம்பை பார்த்து பிப்யத்தி, பிப்யத்தினா பயப்படுகிறாள். யாரு? பாரியா. இது வரைக்கும் எந்த ஒரு கணவனோட வந்து அவ்வளோ அந்யோன்யமா கொடுத்து நடத்திட்டு இருந்தாலும், எந்த ஒரு உடம்பு வந்து தனக்கு ரொம்ப டியரா நினைச்சிட்டு இருந்தாலும் அந்த உடம்பை பார்த்து பயப்படுறான். எப்போ வந்து எடுத்துட்டு போவா பாடி அப்படின்ட்டு சொல்றேன். அந்த மாதிரி என்ன எதுக்குனாக்கா இந்த உடம்புக்கு வந்து மரியாதை கிடையாது. நம்ம தான் வந்து உடம்புக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு தான் சாஸ்திரம் பண்ணிட்டு இருக்கோம். உண்மையில நீங்க அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு எப்படியோ நம்ம சீனியர் சிட்டிசன் ஹோம்ல இருக்கோம், எவ்வளவோ நமக்கு தெரியறது போயிட்டு இருக்கா அப்படின்னா. அப்போ வந்து நமக்கு நல்லா தெரியறது, உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அந்த உடம்புக்கு மதிப்பு மரியாதை. உயிர் போயிடுச்சுன்னா மரியாதை கிடையாது. எப்படா டிஸ்போஸ் பண்ணுவோம், எப்போ இது பண்ணுவோம், வந்து எப்போ கிரிமேஷன், எப்போ கோவில திறப்பா அப்படின்னு தான் கேட்டு போகும்போது அந்த அந்த உடம்புக்கு வருது. அது வரைக்கும் வந்து அவர் பெரியவர் இப்படிலாம் சொல்லிட்டு இருந்தோம். போனதுக்கு அப்புறம் யாரும் சொல்லுவாரா? பாடிப்பா, அதுப்பா, அது. அப்ப புரியுறதா மரியாதை எதுக்குன்னு? நம்ம ஆன்மாவுக்கு தான் மரியாதை. அந்த ஆன்மா வெளியில வந்து விட்டுனாக்கா அதுதான் அது. அதுக்கு வந்து வேற ஒன்றும் கிடையாது. இது கட்டை விறகு கட்டைக்கு அதுக்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. அது விறகு கட்டையோட சேர்த்து இது பண்றோம். அதனால இதுல என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இந்த ஃபால்சிஃபையே நம்மளை வந்து நம்ம உடம்புன்னு ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம வாழ்நாள் கூட இந்த உடம்புக்காக வேண்டி வாழ்ந்துட்டு இருக்கோம். யாராவது சொல்லுங்க, நம்மளே இருக்கோம். நான் எனக்கும் ஒன்றும் இது கிடையாது, வித்தியாசம் கிடையாது. நான் ஏதோ ப்ரீச் பண்ணிட்டு இருக்கிறேன், நான் ஃபாலோ பண்றேன்னா இல்லை. நம்ம என்ன பண்றோம்? உடம்புக்காக தான் வாழறோம். உடம்பு தான் நாமங்கிற நினைப்பு நமக்கு தெரியாது. இந்த மாதிரி சத்தங்கள்லாம் வரும்போது தெரியாது இல்லை நமக்கு ஆன்மா, அதோட அற்புதமான ஆன்மா இருக்கு. நான் ஏற்கனவே அந்த இது பிம்ஸ் பத்தி எழுதி போட்டேன். பாடி, இன்டெலெக்ட், மைண்ட், சோல், நடுவில் ஈகோன்னு ஒன்று வேற வரும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் இதில் வந்து நம்ம இருக்கோம். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் வந்து பாடியாக இருக்குது, இன்டெலெக்டாக இருக்குது, மைண்டாக இருக்குது, ஈகோவாக இருக்குது, சோலாக இருக்குது. சோலை கடைசியில் தூக்கி போட்டோம். ஏன்னா யாருமே நம்ம வந்து ஆன்மாங்கிற உணர்வோட வாழறது இல்லை. நமக்கு தெரியும் நாலேஜ் இஸ் டிஃப்ரெண்ட், பட் ரியலைசேஷன் இஸ் டிஃப்ரெண்ட். நமக்கு நாலேஜ் இருக்குது. இந்த மாதிரிலாம் வந்து புத்தகம் படிக்கிறோம், இந்த மாதிரி சத்தங்கம் கேட்குறேன், எத்தனையோ சத்தங்கம் கேட்டிருக்கோம் இது வரைக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு தெரியும். வி ஹாவ் த நாலேஜ் தட் வி ஆர் பரமாத்மா. பரமாத்மா நமக்குள்ள ஒரு ஜீவாத்மாவா இருக்கா, நம்ம அதுதான் நம்ம உடம்பு இல்லைன்னு தெரியுது. ஆனா நம்ம டே டு டே லைஃப்ல அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோட நம்ம வாழறோம்னா, இப்போ ஒரு 5 நிமிஷம் அந்த மாதிரி யோசிப்போம், அப்புறம் மறுபடியும் மாறிடும். நம்ம வந்து உடம்பு தான்ங்கிற எண்ணத்தோட தான் நம்ம செய்யற செயல்கள்லாம் அப்படிதான் இருக்கிறது. உடம்புக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் இன்டெலெக்ட் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம், மைண்டுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். அப்படி இம்பார்ட்டன்ஸ் குறைஞ்சிட்டே சட்டில் கிராஸ் பாடி வந்து உடம்பு, அப்புறம் வந்து இன்டெலெக்ட் சட்டில், மைண்ட் இன்னும் சட்டில், ஈகோ வந்து சட்டில், அப்புறம் சோல் வந்து டோட்டலி சட்டில். கண்ணுக்கு தெரியாது, உணர முடியாது, எதுவுமே முடியாது. ஆனால் as it gets subtler, we give less importance. ஆனால் we should give more importance. சோலுக்கு தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அதுவாக தான் நம்ம வாழணும். நம்ம ஆன்மாவாக வாழ்ந்தால் நமக்கு பேரின்பத்தை அடைய முடியும். நம்ம சிற்றின்பங்கள்ல தான் நமக்கு நாட்டம். எது வந்து சிற்றின்பம்னா கொஞ்ச நேரத்துக்கு இருக்கும் இன்பம், அப்புறம் நிலைக்காது, போயிடும், வேற ஒரு துன்பம் வந்துடும். அந்த சிற்றின்பங்கள்ல தான் நமக்கு நாட்டமே வழியே பேரின்பத்தை அடையணுங்க. ஏன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு கெட். ஹார்ட் ஒர்க் பண்ணணும். யாருக்குமே ஹார்ட் ஒர்க் பண்ண பிடிக்காது. யாரோ பரீட்சைக்கு அவ்வளோ படிச்சு போய் எக்ஸாம் எழுதி நம்ம கையில் போயிட்டு எழுதிட்டு போயிட்டு எழுதலாம் அப்படின்னு ஷார்ட்கட் தான் பார்க்குற இயல்பு தான் மனிதனுக்கு. அதனால அப்படி கஷ்டப்பட்டு நம்ம வந்து பேரின்பத்தை அடைய வேண்டாம், இந்த சிற்றின்பமே போருங்கிற அந்த உண்மையிலே நமக்கு அந்த மாதிரி எண்ணம் இல்லை. ஆனால் நம்மளுடைய நடவடிக்கைகள் நம்ம அந்த மாதிரி எண்ணத்தோட இருக்கிறதா தான் நமக்கு காட்டுறது. புரியுதா? ஏன்னா நம்ம வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கோம். இந்த உடம்பு தான் நாம அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுதானே நம்ம தர்மம். அது அசத்து, அசத்துலேருந்து சத்து கூட்டின்னு போனா அர்த்தம். பொய்மையை வந்து உண்மையை நினைச்சிட்டு இருக்கோம். இந்த உடம்பு தான் நம்மன்னு நினைச்சிட்டு இருக்கோம் உண்மைன்னு. அந்த எண்ணத்திலேருந்து என்னை விடுபட்டு விடுவித்து என்னை சத்தியத்துக்கு கூட்டிட்டு போ
அசதோமா சத்கமயம். என்ன சத்தியம்னா என்னுடைய உண்மை நிலையை நான் என்றென்றும் உணர்ந்திருக்க முடியாது. இப்ப இந்த மாதிரி சத்சங்கத்துல ஒரு 5 நிமிஷம் உணர்றோம், அப்புறம் மறந்துடுறோம். அப்படி இல்லாம நான் அதுவாகவே இருக்க வேண்டும் என்றால் வாழ்நாள் அப்படி இருந்தா அதுதான் ஜீவனம். பின்னாடி ஒரு பாட்டுல வரும். இப்ப இதுக்கு இந்த பாட்டுக்கு நம்ம பொருள் பார்த்தா அப்போ ஒரு திரும்ப திரும்ப இதை எதுக்கு சொல்லணும்னா பேக் ஆஃப் த மைண்ட்ல நமக்கு இருக்கணும். நம்ம உடல் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, நம் ஆன்மா சுத்தமான சைத்தன்யம் அப்படிங்கிறது நம்ம மனசுல எப்பவும் இருக்கணுங்கிறதுக்காக திரும்ப திரும்ப அதை எப்போ தேர்ச்சி பண்றாங்க. உயிர் இருக்கிற வரைக்கும் தான் அதுக்கு மரியாதை. உயிர் போச்சுன்னா அடுத்த க்ஷணம் அதை அதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா, பெணம்னு சொல்ல ஆரம்பிச்சிருவா. அந்த அவனுக்கு என்ன அவனுக்கு எவ்வளோ குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் சரி, அதெல்லாம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் அவனோட ஒட்டிட்டு இருக்கோம். போயாச்சுனாக்கா அதுதான் அந்த பாடி. தெரியாம நேரத்தை வீண் பண்ணிட்டு இருக்காளே, எப்பதான் இன்னும் பார்க்கல இல்லையா பாலர் காவல் கிரீடா சக்கரை அது வரும். இவன் வீண் பண்ணிட்டு இருக்காளே தங்களுடைய நாட்களை, எப்பதான் இவ உண்மையை உணர்ந்துட்டு எப்ப இவ கோவிந்தனை அடைய போறா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்துல தான் எழுதியிருக்காரு பாடல் முழுக்க. சில புத்தகத்துல இல்ல. அடுத்தது ஏன் தெரியல, அர்த்தம் அனர்த்தம் இருக்கு அவங்க எல்லாத்துலயும் இருக்கு. சில புக்ல அடுத்தது நேரம் பாலஸ்தாவத் கிரீடா சக்தா இருக்கு. அடுத்தது பாவய நித்யம் நாஸ்திக சுகலேஷ சத்யம் புத்ராதபி தன பாஜம் பீதிஹ சர்வத்ரைஷ விஹிதாரீதிஹ பஜ கோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமதே. தமிழ்ல சொல்லுவோம் பொருள் தர்மம் இது காமப்பா வீடு கிடையாது விட்டுட்டாரு. ஓகே, ஆனா சம்ஸ்கிருதத்துல தர்ம இதுக்கு மாற்றி போட்டுருக்காரு. தர்ம அர்த்த பொருள் அர்த்தம். அர்த்தம்னாக்கா பணம்னு அர்த்தம், மீனிங் அர்த்தம் இல்ல. அர்த்தத்துக்கு மீனிங் பணம் அர்த்தம். வித்தம்னு பார்த்தோம் இல்லையா, வித்தம் தேன வினோதய சித்தம்னு முதல் பாட்டிலே பார்த்தோம். வித்தம்னா பணம். இது அர்த்தம்னா பணம் எக்ஸாக்ட் பணம் கிடையாது. இது ரெண்டு கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. வித்தம்னா பணம் ரூபா, அர்த்தம்னா சொத்து, அதுல பணமும் சேர்த்தி. தர்ம அர்த்த இது காம மோட்சம். நம்ம தர்மார்த்த காம மோட்சம் அப்படின்னு சேர்த்தி சொல்றது. இந்த தர்மார்த்த காம மோட்சம் அப்படிங்கிறது தனித்தனியா சொல்லுவாங்க. தர்மம்னா என்ன, அர்த்தம்னா என்ன, காமம்னா மோட்சம்னு. ஆனா எனக்கு இதை பார்க்கும்போது மைண்ட்ல வேற மாதிரி ஒரு இன்டர்பிரேஷன் வருது. என்னன்னாக்கா இது நாளும் சேர்ந்து வரணும். சேர்த்து வரதுன்னா என்னன்னாக்கா ஒருத்தனுக்கு அர்த்தம் சம்பாதிக்கிறதுக்கு, பொருள் சம்பாதிக்கிறதுக்கு காரணம் அவன் அந்த பொருளை கொண்டு காமத்தை தூய்ப்பதற்காக இருக்கக்கூடாது. அந்த பொருளை கொண்டு அவன் தர்மம் செய்வதற்காக இருக்க வேண்டும். அப்படி அந்த பொருளை கொண்டு காமத்திற்கு முக்கியத்துவம் தராமல் தர்மத்திற்கு முக்கியத்துவம் தந்தால் அவன் மோட்சத்தை அடைவான் அப்படிங்கிற அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதான் இந்த தர்மார்த்த காம மோட்சத்தினுடைய தாற்பயம் நமக்கு என்னன்னா விளங்கும். ஸோ இப்போ இந்த பாட்டில் அர்த்தம் அப்படின்னாக்கா பொருள், அதாவது செல்வம், சொத்து அப்படிங்கிற அர்த்தம். இப்படி எழுதியிருக்கேன், இங்க இப்படி எழுதியிருக்கேன். இதுவும் அர்த்தம் தான். அர்த்தம் அனர்த்தம். அனர்த்தத்துல அர்த்தம் பார்த்தேன். இந்த அர்த்தத்தை இங்க போட்டிருக்கேன், மா போட்டு. சம்ஸ்கிருத எழுத்து தெரியலையா அவங்க யாருக்காவது? சம்ஸ்கிருத எழுத்து தெரியாம இருக்கல. இதுல இப்படி போட்டிருக்கீங்க புள்ளி. இங்க புள்ளி. இதுக்கு என்ன ரீசன் தெரியுமா? சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவர்களும் தெரியும். ஏன் இங்க இந்த மாதிரி மா போட்டு கீழே போட்டிருக்கேன் இந்த புள்ளி. அதாவது எனி
இனி இந்த இம் போடும்போது அதுக்கு அடுத்து வர அக்ஷரம் வந்து ஒவலா இருந்ததுனாக்கா இந்த இந்த இது போடக்கூடாது, புள்ளி போடக்கூடாது. அதுக்கு மேலே மா போட்டு கீழே போடணும். அதுக்கு அடுத்தது வந்து வெஞ்சனமா இருந்ததுன்னா சாரி என்ன சொல்றேன்னு, இதுக்கு அடுத்து உயிரெழுத்து உயிரெழுத்து வந்ததுன்னா அ இ அதெல்லாம் வந்ததுனாக்கா இந்த புள்ளி போடக்கூடாது. அதுக்கு அடுத்து வந்து கக்கா கிக்கி அந்த மாதிரி வந்ததுன்னா இது பா வெஞ்சனம், அதாவது மையெழுத்து உயிரெழுத்து. உயிரெழுத்து வந்தாக்கா இந்த மாதிரி போடணும். மையெழுத்து வந்தா புள்ளி வைக்கணும். ஜஸ்ட் ஒரு ஞாபகம். ஏன்னா எதுக்கு யோசிக்கல, இந்த அர்த்தம் இங்க இப்படி போட்டிருக்கேன் இங்க இப்படி போட்டிருக்கேன். ரீசன் தான் அர்த்தம் அனர்த்தம் பாவய நித்தியம் ந அஸ்தி ததஹ அர்த்தம் அனர்த்தம் அப்படிங்கிறார். அர்த்தம்னாக்க பொருள். அந்த பொருள் வந்து அனர்த்தம்னா துன்பம், துன்பத்திற்கு காரணம். நம்ம நினைக்கிறோம் பொருள் சேர்த்தா நல்ல சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், பெரிய நல்ல பங்களா கட்டிக்கலாம், கார் வாங்கலாம், அது பண்ணலாம் நினைக்கிறோம். இனிஷியலா ஆரம்பத்துல பொருளே இல்லாதவனுக்கு கொஞ்சம் பொருள் கிடைச்சா அதுல குணம் உண்டு. அவனுக்கு பாவம் சாப்பாட்டுக்கே வெளியில்லாம கஷ்டப்பட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடை சாப்பிடும், அது கரெக்டு தான். அதனால தேவைக்கு உண்டான பணம் இருக்கிற வரைக்கும் அந்த பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. தேவைக்கு அதிகமாக நம்ம சேர்த்தும் போது கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோமே, பேங்க் பேலன்ஸ் 10 கோடி தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கு, 100 கோடி வரணும் அப்படின்னா சேர்த்து வைக்கிறோமே, அப்போ அது அனர்த்தம் ஆரம்பிக்கிறார். அதுக்கு பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அப்படின்ட்டு பணம் வந்து நீ பணத்தை வச்சு நீ ரொம்ப சந்தோஷமா இருக்கலாம்னு நினைக்காத, தப்பு கணக்கு போடாத. அது ஒன்று துக்கத்துல தான் தள்ளுவணும். அர்த்தம் அனர்த்தம் இதை வந்து நீ எப்பவுமே நித்தியம், எப்பவுமே தினசரி ஒரு அர்த்தம் நித்தியம்னா, ஆனா எப்பொழுதும் அர்த்தம் எடுத்துக்கணும். எப்பொழுதும் பாவைய உன் மனதில் பாவித்துக்கொள்னா உன் மனதில் நினைத்துக்கொள். ஓகே, அதாவது பொருள் துன்பத்திற்கு காரணம், துன்பம் என்பதை மனதில் நினைத்துக்கொள். நினைத்துக்கொள் அப்படின்னா நித்தியம், எப்பொழுதும் மனதில் நினைத்துக்கொள். என்ன நினைச்சுக்கணும்னா பொருள்னால நமக்கு துன்பம் தான் கிடைக்க போறதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டா தான் நமக்கு ஆர்கியூ பண்ணுவோம். அதை அப்படி துன்பம்னு சொல்லிட்டு அதனால எக்ஸ்பிளைன் பண்ண வேற பண்றாரு. அப்புறம் அடுத்தது சொல்றார் நாஸ்தி ந அஸ்தி. அஸ்தினா இருக்கு, ந அஸ்தினா இல்லைன்னு அர்த்தம். ந அஸ்தி அப்படிங்கிறதுக்கு மீனிங் வந்து இல்லை. ததஹா, ததஹானா அதிலிருந்து, இதிலிருந்து அந்த அர்த்தத்திலிருந்து அந்த பொருளிலிருந்து இல்லை. என்ன இல்லைனாக்கா சுகலேஷா, கொஞ்சம் கூட கிஞ்சித்து கூட சுகம் இல்லை அப்படிங்கிறார். அந்த பொருளிலிருந்து அர்த்தம், ததஹான இந்த அர்த்தத்தோட சேர்ந்துருந்தது. அதிலிருந்து வேணா அர்த்தத்தை பத்தி முதல் லைன்ல பேசினார். அடுத்தது திரும்ப அர்த்தம் சொல்லாம ததஹான அதிலிருந்து, இந்த பொருளில் இருந்து சுகம் லேஷா, கொஞ்சம் கூட சுகம் இல்லை. இது சத்தியமான வாக்குங்கிறார். நான் சொல்றேன்னே இது சத்தியமானது அப்படிங்கிறார். அடுத்தது சொல்றார், நம்ம வெளிப்பட அடுத்து என்ன சொல்றாரு, புத்திராதபி. குட்டிகளை அடிக்கிற மாதிரி எழுதியிருக்காரு. என்ன சொல்றாங்க, புத்திராதபி தனபாஜா பீத்திகி. பீத்திகினா பயம் அர்த்தம். பயபீத்தின்னு தமிழ சொல்லுவோமே, பயபீதி அடைஞ்சோன்னு. பீத்திகி பயம். யாருக்கு பயம்னா தனபாஜா, யாரு பணத்தை வந்து அப்படியே சேர்த்து வச்சுக்கிறாளோ,
பீரோ நிறைய பணம் இருக்கும், இதில் நிறைய இருக்கும், எக்கச்சக்க நகைகள் இருக்கும், பணம் இருக்கும், எல்லா இதுவும் வீட்டு பத்திரங்கள் நடக்கும், அந்த இது நில பத்திரம் அந்த பத்திரம்னு எக்கச்சக்கமாக பீரோன்னு இருப்பி வச்சுருப்பாங்க. தன்னுடைய தேவைக்கு பணம் சேர்த்துக்கிறது கரெக்டு. நமக்கு சாப்பிட்றதுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம துணிமணி வாங்கிக்கிற அளவுக்கு பணம் தேவை தான், அது வேண்டாம் இல்லை. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்னும் ஒரு 10 தலைமுறைக்கு பணம் சேர்த்து வைக்கிறாள். அவள் பேர் தான் கனபாஜா. அந்த பணத்தை வந்து சேர்த்து வைக்கிறவாளுக்கு பீதிகி பயம். எதுல இருந்து பயம்னாக்கா புத்திராதபி, அவளுடைய சொந்த பையனை பார்த்தே பயப்படுவாளாம். பையன்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறோம், சொந்தங்கள் நெருங்கிய சொந்தங்களை பார்த்தே பயம். ஏன்னா சொல்றேன், இப்போ இங்கே வந்து நம்ம சீனியர் சிட்டிசன் ஹோம்ல எத்தனையோ பேர் வந்து ஹெல்ப்புக்கு ஆளை வச்சுட்டு இருக்கா. ஸோ நம்ம வந்து அவளுக்கு நேரம் நம்ம கிட்ட பணம் இருக்கிறதெல்லாம் காமிச்சோம்னாக்கா நகை பீரோவை தந்தோ இல்லை நகையெல்லாம் அவளுக்கு சபலம் வரும். அவள் வந்து இந்த இத்தனை பணம் இன்னைக்கு இவாளுக்கு நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாம், நமக்கு தேவை இருக்குன்னு எத்தனையோ நம்ம கேட்குறோம், திருட்டு போகிறதெல்லாம் கேட்குறோம். அதுக்கு காரணம் நம்ம தான் நம்மகிட்ட பணம் இருக்குங்கிறத காமிச்சிக்கிறோம். இப்போ அதை கொஞ்சம் ஃபர்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஒருத்தவங்க எக்கச்சக்க சொத்து இருக்கு, அவன் சொந்தக்காரில் எத்தனையோ கொஞ்சம் வறுமையாக இருக்கிறவா இருப்பாள், அவள்கிட்ட போய் இவன் எக்ஸிபிட் பண்ணி இவ்வளோ பணம் இருக்குன்னு காமிச்சாக்கா அவள் வந்து இவங்கள்ட்ட பணத்தை அபகரிக்கணுங்கிற எண்ணம் வரலாம். அது தப்பு சொல்ல முடியாது, அந்த மாதிரி வரத்துக்கு சான்ஸ் இருக்கு. அதனால இப்போ இவன் நோய்வாய்ப்பட்டுட்டான். இந்த வயசானவன் வந்து ரொம்ப இத்தனை பணம் சேர்த்து வச்சிருக்கான், அவனுக்கு முடியல, எழுந்து நடக்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. இந்த சமயத்தில் அவனோட சொந்தக்காரெல்லாம் வந்தாலே அவன் பயப்படுவான். இவன் வந்து எடுத்துட்டு போயிடலாம். எடுத்துட்டு போறது மட்டும் இல்லை, இவன் நம்மகிட்ட இவ்வளோ சொத்து இருக்கு தெரிஞ்சுட்டு நம்ம மூஞ்சியில இது தலகாணி வச்சு அமுக்கி ஆளை கொலை பண்ணிட்டு இல்லையா நடக்கிறது தானே தெரியாது. நான் சீரியல்லாம் பார்க்கறதில்ல, இருந்தாலும் சீரியல்லாம் சினிமா இல்லை டிவியில் காமிக்கிற மாதிரிலாம் காமிக்கிறான்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் உண்டு, சினிமாலாம் கூட பெரிய உண்டு. ஏன்னா பணத்துக்காக வேண்டி கொலை பண்ணுவான். ஸோ அந்த உயிருக்கே ஆபத்து இல்லையா? அந்த பணத்தை எக்கச்சக்கமா எந்த பணத்தினாலும் தனக்கு சுகம் வரும்னு நினைச்சிட்டு சேர்த்து வச்சாலும் அந்த பணமே அவனுக்கு யமனாக வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால நீ வந்து ஓவரா நீ பணத்தை சேர்த்து வச்சா அந்த 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 பணம் இருக்கிறவன் வந்து படுத்துட்டு இருக்கும்போது அவனுக்கு தூக்கம் வராது. இந்த பணம் இவ்வளோ, ஏன்னா 2-3 இதுல அவனுக்கு பயம் வரும். ஒன்று வந்து சில இதில் இவ்வளோ பணம் சேர்த்து வச்சுக்கா கொஞ்சம் இல்லீகலாக அவன் சேர்த்துருப்பான். ஸோ இன்கம் டேக்ஸ்லேருந்து எப்போ ரைடு வரும், இடியிலேருந்து எப்போ ரைடு வரும், இந்த பயம் ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து நம்ம சர்வன்ஸ் நம்மளை வந்து இது பண்ணி நம்மளை அட்டாக் பண்ணி பணத்தெல்லாம் எடுத்துட்டு போயிடுவாளோ அப்படிங்கிற பயம் இருக்கும். நம்ம சொந்தமே நம்மளை ஏமாற்றி பணத்தை எடுத்துட்டு போயிடுவாளோங்கிற பயம் இருக்கும். அதனால தான் ரொம்ப இதாக போட்டிருக்காங்க. புத்திராதபி, அந்த பசங்களே தகுந்த பணத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க பயப்படுற அளவுக்கு அந்த இது வந்து அந்த பணம் வந்து உனக்கு விரோதத்தை உண்டாக்கும் உன் மீது அப்படின்னு சொல்லி புத்திராதபி தனபாஜா பீதிகி அப்படிங்கிறார். அப்புறம் சர்வத்ரேஷா விஹிதா ரீதிகி. அப்படின்லாம் சொல்லுவாங்களே அதே அர்த்தம் தான் இது. சம்ஸ்கிருதத்திலேருந்து எடுத்த வார்த்தை தான் அது. சர்வத்திர, சர்வத்திரனாக்கா எல்லா இடத்துலையும் இருக்கும். அது சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகான வார்த்தைகள் இருக்கு. இங்க இருக்கு அத்திர, அத்திரனா இங்கே, தத்திர அப்படின்னா அங்கே, குத்திர அப்படின்னா எங்கே, சர்வத்திர அப்படின்னா எல்லா இடத்துலையும், எவ்ரிவேர். ரைமா போட்டிருக்காங்க. தமிழே இருக்கு இங்கே அங்கே எங்கே, ஆனா சர்வத்திரக்கு அந்த ரைம் கிடையாது தமிழ்ல. எல்லா இடத்துல எங்கும் எங்கும். ஸோ சர்வத்திர ஏஷா இதை பிரிச்சாக்க சர்வத்திர ஏஷா. சந்தியில வந்து ஆ பிளஸ் ஏ சேரும்போது ஐன்னு ஆயிடும். சர்வத்திர ஏஷாங்க சர்வத்திர ஏஷான்னு காட்டும். சர்வத்திர ஏஷா விகிதா ரீதிகி அப்படின்னா எல்லா இடத்துலையும் இதேதான் கதை அப்படிங்கிற. இது வந்து உங்க வீட்டுல மாத்திரம் நினைக்காத, நீ தான் பணக்காரன், நீ வந்து
ஒரு பையனை பார்த்து பயப்படுறேன்னு நினைக்காத. எல்லா இடமும் உலகத்தில் யார் பணம் ஜெயித்து வைத்தாலும் அவளுக்கு இதுதான் கஷ்டம், பணத்தினால சந்தோஷம் கிடையாது. அதனால தான் சுக்கலேஷா அஸ்தி சுக்கலேஷா, கொஞ்சம் கூட அதில் சுகம் கிடையாது. ஆரம்பத்தில் சுகம் வரா மாதிரி தெரிஞ்சாலும் துக்கம்தான் அப்படிங்கிறது வந்து இதை ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காரு. சர்வத்திர ஏஷா, ஏஷானா இதே தான், இதே மாதிரி நியதியில தான் உலகம் உள்ள இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. बालस्तावत् क्रीडा सत्तः तरुणस्तावत् तरुणी सत्तः वृद्धस्तावत् चिन्ता सत्तः परमे ब्रह्मणि कोऽपि न सत्तः भज गोविन्दं भज गोविन्दं गोविन्दं भज मूढमते. பாலஹா அப்படின்னா பாலா அப்படின்னா சிறுமி, பாலஹா அப்படின்னா சிறுவன். சிறுமி சின்ன பொண்ணு. பாலஹா அப்படின்னா சிறுவன். பாலஹ தாவத் சேரும்போது பாலஸ்தாவத், இந்த ஹா போய் எவ்வளோ இஸ் வந்துடும். அப்போ பாலஸ்தாவத், புக்ல பாலஸ்தாவத் தான் இருக்கு. बालः तावत् क्रीडा शब्दः तरुणस्तावत् तरुणी शब्दः तरुणः तावत् तरुणी शब्दः. நான் வந்து ரெண்டு நான் உண்டு சம்ஸ்கிருதத்துல, இது ஒன்று இது ஒன்று. இந்த இந்த மூணு சுழினா தமிழ், இது மூணு சுழினா, இது ரெண்டு சுழினா. இது எங்க உபயோகிக்கணுங்கிறது வந்து ஜஸ்ட் இது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொன்னேன். இங்க வந்துருக்கு தருணஹா பிரம்மணி, இங்க எல்லாமே இந்த நானா வந்துருக்கு. இங்க தருணி, அதாவது அந்த நாக்கு முன்னாடி ரா ஷ அப்புறம் வந்து ர ரு எல்லாமே வந்ததுனாக்கா இந்த இந்த நா வரும். இல்லை வேற ஏதாவது எழுத்து வந்ததுன்னா அந்த ரெண்டு சுழி நா வரும். இங்க வந்து ர ர வருது ர. அது மாதிரி இது தருணி ரு வருது, இதுவும் தருணி தருணா. இங்க எல்லாமே இந்த நாவல். பரமே பிரம்மணி கோபின சப்தः கஹ அபி न சப்தः. கஹ பிளஸ் அபி சேரும்போது கோபின்னு வரும். தாவத், யாவத் தாவத்துங்கிறது நிறைய 4 பாட்டில் பார்த்துக்கணும். எதுவரையோ அதுவரை. இங்க யாவத் இல்லை, வெறும் தாவத் மாத்திரம் வருது. பாலக தாவத் அப்படின்னாக்கா சிறுவனாக இருக்கும் வரை அர்த்தம். சிறுவனாக இருக்கும், தாவத்னா அதுவரை, சிறுவனாக இருக்கும் வரை. கிரீடா சக்தகனாக்கா விளையாட்டுல தான் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட், அவனுக்கு இன்க்ளினேஷன், அவனுடைய எண்ணங்கள் முழுக்கவே விளையாட்டுல இருக்கும். விளையாட்டு பொருள் அவனுக்கு அதுதான் ரொம்ப முக்கியமா இருக்கும். ஒரு சின்ன குழந்தைக்கு ஒரு கிளிகளை கொடுத்துட்டு ஒரு 1,00,000 ரூபாய் செக்கையும் கொடுத்தாக்கா அது கிளிகளை தான் வாங்கிக்கும். அந்த செக்கினுடைய வேல்யூ அதுக்கு தெரியாது. அது மாதிரி அந்தந்த வயசுல அவளுக்கு எது வேணுமோ அதுல தான் அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குங்கிறது அர்த்தம். ஸோ குழந்தைகளுக்கு வந்து விளையாட்டு பொருள்கள் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்ட்ரெஸ்டட் சப்தகன இன்ட்ரெஸ்டட் ஆர் அந்த மாதிரி மீனிங். அப்புறம் கொஞ்சம் வளர்ந்து இந்த குழந்தை வளர்ந்து சிறுவனாக இருக்கான். சிறுவனாக இருக்கும்போது விளையாட்டு பொருள்கள் சின்ன ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும் பிள்ளைகளுக்கு மாதிரி பலூன் மாதிரி. அப்புறம் கொஞ்சம் அசம்பிள் கேம், அந்த என்னென்னோ கேம்ஸ் எல்லாம் கேட்போம், அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்.
ஒன்ஸ் அவன் வந்து இளைஞன் ஆயிட்டான்னாக்கா, தருணகனா யூத் ஆயிட்டான்னாக்கா, இளைஞனாக இருக்கும் வரை, தாவத்தில் இருக்கும் வரை, தருணி சட்டா, தருணினாக்கா இளைஞி, அதாவது யுவதின்னு சொல்லணும், இளம் பெண். ஸோ இளைஞனாக இருக்கும் வரை அவனுக்கு இளம் பெண்ணின் மீது நாட்டம், குழந்தையாக இருக்கும் வரை அவனுக்கு விளையாட்டு பொருள்களின் மீது நாட்டம், அப்புறம் இளைஞனாக இருக்கும் வரை இளம் பெண்கள் மீது நாட்டம். ஏன்னா அப்போ அவனுக்கு வேற எதுவுமே தெரியாது. குழந்தைக்கு வந்து விளையாட்டு பொருள் தான் முக்கியம், அதை குடிக்கிட்டா அப்படி உயிர் உலகமே போன மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கு ஒன்றுமே ஒரு வேல்யூவே கிடையாது. இப்போ நமக்கு தெரியறது அது வேல்யூ கிடையாது. அதே மாதிரி வந்து இளைஞனாக இருக்கும்போது அந்த என்ன வேணா பண்ணுவான் அந்த பொண்ணுக்கு வேண்டி அப்படி. இப்போ அப்புறம் அவனே பின்னாடி வந்தாலும் யோசிப்பான், நான் எதுக்கு அந்த மாதிரி பண்ணிட்டேன்னு யோசிப்பான். எப்பவுமே அப்படிதான் கொஞ்சம் மெச்சூர் ஆகும்போது. இதை நம்ம எக்ஸ்ட்ராபுலேட் கொண்டு போனா நம்ம இப்போ பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே தப்புன்னு நமக்கு கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சா தெரியும். இன்னும் ஒண்ணுமே இல்லாத இந்த உடம்புக்கு போய் நம்ம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமே, நம்ம ஆன்மாவை கவனிக்கவே இல்லை. இத்தனை வருஷம் நம்ம 70 வருஷம் இந்த உலகத்துல பிறந்து இருந்தாச்சு, என்ன நம்ம பண்ணினோம்? ஒண்ணு எது திரும்பி பின்னாடி பேக்வேர்டு போய் பார்த்தோம்னாக்கா பிறந்ததுலேருந்து இந்த வரைக்கும் என்ன பண்ணோம் பார்த்தா நம்ம எதுவுமே பண்ணலைங்கிறது நமக்கு தெரியும். ஏதோ பிறந்ததுக்கு எல்லாரும் பண்ற மாதிரி மிருகங்களும் பண்றது, சாப்பிட்றது, இனவிருத்தி பண்றது, அதுதான் நம்மளும் பண்ணியிருக்கோம். வழிய பெருசா நம்ம எதுவும் பண்ணலை அப்படின்னு நமக்கு தெரியும். நம்மளுடைய ஆன்மாவை மனித ஜென்மம் ஏற்கனவே பல வகுப்புல சொல்லியிருக்கேன். மனித ஜென்மம் எடுத்ததுக்கு காரணமே நம்ம வந்து இது கடைசி ஜென்மமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்கிறது மனிதர்களால தான் முடியும். அதனால தன்னுடைய ஆன்மாவை உணர்ந்து தான் பரமாத்மா என்பதை உணர்ந்து அந்த பரமாத்மாவாகவே நம்ம நிலைத்து நிற்கும் பொழுது நமக்கு மறுஜென்மம் இல்லாத நிலைமை நாம் அடைகிறோம். அதுக்குண்டான முயற்சி இல்லாம நம்ம சின்ன சின்னதுலாம் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். குழந்தையா இருக்கும்போது டாய்க்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இதெல்லாம் சொல்லிட்டு நீ மாத்திரம் எடுத்த வாழ்ந்த உனக்கும் வந்து இவ்வளவு வருஷம் ஆயிட்டே வழிய உனக்கும் வந்து இதுல பரபிரமத்துக்கிட்ட நாட்டமே இல்லைன்னு அடுத்தது வருது. அடுத்தது வந்து இளைஞனா இருக்கும், இளைஞதான் ரொம்ப முக்கியங்கிற மாதிரி. அடுத்தது விருத்தகா தாவத்து, எது வரைக்கும் நம்ம வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறோமோ அதுவரை சிந்தா சக்தக, வயசானவன்னா அவளுக்கு முக்கியமான லட்சணம் என்னன்னாக்கா கவலை, எல்லாத்துலயும் கவலை. வயசானாக்கா சிந்தான கவலை. இது விளையாட்டு, இது வயசாச்சுனாக்கா கவலையே விளையாட்டு. நமக்கு என்ன விளையாட்டுன்னா கவலைப்படுறதுதான் விளையாட்டு, மனக்கவலை. வயசான காலத்து ஃபுல் டைம் பாஸே வந்து கவலைப்படுறது தான். அப்பதான் அவளுக்கு உடம்பை பத்தின நினைவு இன்னும் ஜாஸ்தியாகும். வயசு முதிர நமக்கு வந்து உடம்புல இருந்து டிட்டாச்மெண்ட் வரணும். இந்த உடம்பு இந்த வேர்ல்ட்லி பிரஷன்ல இருந்து டிட்டாச்மெண்ட் வந்து நம்ம வந்து பேரானதுக்கான முயற்சியில் ஈடுபடணும். ஆனா ரிவர்ஸா இருக்கு. நமக்கு என்னன்னாக்கா வயசாக உடம்பு மேல நமக்கு இன்னும் பிரியம், அட்டாச்மெண்ட். என்ன தெரியும் நம்ம இந்த உடம்பு விட்டு போறோம்னு எவ்வளவு இது பாருங்க. நமக்கு தெரியும். இப்ப நம்ம எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு இடத்துல போயிட்டு நம்ம உடம்ப வந்து இது நெருப்புல வேக வைக்க போறான்னு தெரியும். அதனால நமக்கு என்ன இருக்கு, இன்னும் இத்தனை எப்ப வேணா வரலாமே, நமக்கு சுத்தி இருக்கிறவெல்லாம் போயிட்டு இருக்கா, நமக்கு என்ன அடுத்த நாளைக்கு வருமா, இன்னும் 1 மாசம் வருமா, 5 வருஷம் வருமா, 10 வருஷம் வருமா, இல்லை மேக்சிமம் 20 வருஷம் வரப்போறது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம உடம்பு போயிடுமேங்கிறதுனால மனசுல வந்து அந்த மரண பயம் வரும் பொழுது உடம்பு மேல அட்டாச்மெண்ட் ஜாஸ்தியாகும். ஏன்னா மரணத்துக்கும் இந்த உடம்பு பிரிஞ்சு போனா நல்லதுங்கிறது தெரியறது நமக்கு. இந்த உடம்புல அத்தனை 1000 வியாதியை வச்சுட்டு திட்டிகிட்டே இருப்போம். என்னது எனக்கு கால் தெரியல, இது சரியில்லை, முதுகு தெரியல, இடுப்பு தெரியல, திட்டிகிட்டே இருப்போம் வழிய அந்த உடம்பு மேல நமக்கு அவ்வளவு பிரியம். அதை வந்து விட்டு பார்த்து மனசில்லை. அதனால வயசானதுக்கு அப்புறம் கவலைகள் வந்து முதல்ல தன்னோட உடம்பை பத்தின கவலை, இதெல்லாம் நிலையே அதை பத்தி தான் கவலை. அடுத்தது வந்து தன்னுடைய சந்ததிகள், தன்னோட பையன் பொண்ணு, அவளாம் நல்லா சௌரியமா தான் இருப்பா. இருந்தாலும் அவளுக்கு அது கிடைக்கலையே, எது கிடைக்கும். அவன் சொல்லுவேன் நான்லாம் ஓகேயா தான் இருக்கேன், நீ எது கவலைப்படுறேன்ட்டு. ஆனால் நம்ம கவலைப்பட்டு இருப்போம். ஏன்னா நமக்கு அதுதான் பொழுதுபோக்கே இதுதான். இல்லைன்னாக்கா நமக்கு என்ன எப்படி டைட்டை ஸ்பெண்ட் பண்றதுன்னு தெரியாது. ஆனால் கவலைப்படுறது பொழுதுபோக்கு. அதனால சித்தா சட்டகா, அது கவலைப்படுறது தான் அவளுக்கு பிரியம், கவலைப்படுறது தான் அவளுக்கு மோஸ்ட் இன்ட்ரெஸ்டட். அப்புறம் வந்து அதுக்கப்புறம் சரி பசங்களாம் நல்லா செட்டில் ஆகிட்டா அது பேர பசங்களை பற்றி கவலை. அவனுக்கு ஏதாவது ஸ்கூலுக்கு அட்மிஷன் கிடைக்கலையே, காலேஜ் அட்மிஷன் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலையே, இதுலேயே ஒன்று எல்லாம் கிடைச்சப்போ நல்லா பிரமாதமாக வந்து பார்த்தாலும் அதில் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கலையே. அப்படி
நம்மளால வந்து ஏதோ ஒரு சப்ஜெக்டை கிரியேட் பண்ணிப்போம் கவலைப்படுறது, என்னன்னு கவலைப்பட்டு இருக்கோம். அதுதான் ரொம்ப அழகா சொல்லுங்க, விருத்தக தாவத் சிந்தாசக்தக. அவர்களுக்கு வந்து கவலைப்படுறதுல தான் அவனுக்கு நாட்டம், இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. யாருக்குமே நாட்டம் இல்லையே, எது மேல நாட்டம் இருக்கணுமோ, அதாவது குழந்தை பாலாங்கிற சின்ன குழந்தையோட ஸ்டேஜ்ல இருந்து முதியவர்ங்கிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் கண்டினியூஸா எதுல நாட்டம் இருக்கணுமோ அதுல ஒருத்தருக்கு கூட நாட்டம் இல்லையேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு எழுதியிருக்காரு இந்த பாட்டு. பரமே பிரம்மணி கக அப்படின்னா யாருக்குமே, ககனாக்கா யார், கக அப்படின்னாக்கா யாருக்குமே, அப்படின்னா ஆல்சோன்னு அர்த்தம், யாருக்குமே நடக்கும். கக அப்படி ரெண்டையும் சேர்த்து யாருக்குமே சக்தகா, யாருக்குமே நாட்டம் இல்லை. எதை பற்றி? பரமே பிரம்மணி, பரபிரம்மம். அதாவது தான் வந்து இந்த உடம்பில்லை, மனதில்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, தான் ஆன்மா தான், தான் பரபிரம்மம், பரபிரம்மே தானாக இருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணம் யாருக்குமே இல்லையா? அதுக்கு பரபிரம்மத்தை தியானம் பண்ணணும்னு யாருக்கும் தோணலையே. சின்ன வயசுல வந்து சரி இப்பெல்லாம் நம்ம விளையாடலாம் சொல்லுவா, எனக்கு சின்ன குழந்தைகளுக்கு ஸ்லோகம் சொல்லி கொடுத்தா கூட திட்டுவோம், எதுக்கு பாவம் குழந்தைய தோன்றணும், அப்பாட்டு விளையாடட்டும், விளையாடக்கூடாது. அப்புறம் இருக்கவே இருக்கு பின்னாடி. அப்புறம் வந்து இளைஞர்கள் ஆகும்போது படிக்கட்டும், அது பண்ணிட்டு இது போட்டு வெளியில என்ஜாய் பண்ணட்டும், சினிமா போட்டோம் எல்லாம் பண்ணிட்டு இப்போ சும்மா அதெல்லாம் வயசானா இருக்கவே இருக்கு ஸ்லோகம் சொல்றது எல்லாம் அப்படின்னு சொல்லி விடுறான். அப்புறம் வயசானதுக்கு என்ன சொல்லணுங்கிற ஆசை இருக்குன்னா வாயில வராது வார்த்தை, அப்புறம் புத்தியில வந்து ஏறாது இடத்துல. சின்ன வயசுல விட்டுட்டோம்னா வயசானதுக்கு அது எட்டி பிடிக்கிறது கஷ்டம், அது நமக்கு தெரியறதில்ல. அப்புறம் வந்து அப்போ வந்து நமக்கு வேற கவலைகள்லாம் வரும். இது பண்ண முடியலன்னு அதுக்கு ஒரு கவலை. ஆஹா, நான் சின்ன வயசுல நம்ம பண்ணாம விட்டுட்டோமே, நாராயணியை பார்த்தா புரிஞ்சிக்க முடியலையே, என்னத்தையும் நம்ம சொல்லிட்டு உட்காந்துருக்கோமே, அதுக்கு ஒரு கவலை. அதனாலதான் விருத்தாஸ்தாவ சித்தாசக்தகா, கவலைப்படுறது தான் அவளுக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த எந்த ஸ்டேஜ்லயுமே நீ பண்ணலையப்பா, இப்பயாவது நீ பண்ணு. நீ இப்ப நீ எந்த ஸ்டேஜ்ல இருந்தாலும் இப்ப நீ இதை படிச்சுட்டாவது நீ உணர்ந்துக்கோ. நீ உனக்கு சாஸ்வதமா இருக்கக்கூடியது வந்து நீ யாராக இருக்கிறாய் என்பதை அறிந்து கொள்வதில் தான் உன்னுடைய பேரானந்தம் இருக்கிறது. மீதி எல்லாம் வந்து டெம்பரரி பாசிங் கிளவுட் மாதிரி தான் அந்த இன்பங்கள்லாம் இருக்கக்கூடியது. பர்மனன்ட் ப்ரெஷர் கிடையாது. இது வந்து பர்மனன்ட் உனக்கு ஹாப்பினஸ் வேணும்னாக்கா அதுக்கு தான் பேரானந்தம் இருக்குது. அப்போ நீ யாராக இருக்கிறாய் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுலாம் இந்த பாட்டு எழுதியிருக்கார். ரொம்ப ரொம்ப அவர் மனம் நொந்து போய் எழுதின பாட்டுன்னு எனக்கு தோன்றது. பாடுவோம், அது வேற கொடுமை. யமன்னாக்கா வேற அர்த்தம். யமனுக்கு சேர்ந்து வரல, சேர்த்தி பாடும்போது நம்ம என்ன பாடுவோம், சம்சாரோ யமதீவ விசித்திரம். அது முடிஞ்ச வரைக்கும் யமானு சொல்லாம வேற மாதிரி பாடும். சம்சாரோ யமதீவ, மதீவ சேர்த்துமா, அதீவ சம்சார அயம் அதீவ அப்படின்னு பிடிச்சிடும். சம்சாரா அயம் அதீவன சேரும்போது சம்சாரோ யமதீவன் விசித்திரஹ. இது சம்சாரா பிளஸ் அயம்னாக்கா சேர்க்கும் போது இந்த ஹா போய் ஆ ஓ ஆயிடும். ஸோ சம்சாரோ அப்புறம் யமா வருது, யம் யம் இந்த இன்னும் ஆவும் சேர்ந்தா யமான் ஆயிடும். தீவ புரிஞ்சு இல்லையா, எப்படி பிடிச்சிருக்கேன்னு புரிஞ்சு இல்லையா. சம்சாரா அயம்னா சம்சாரோ யம, இல்ல சம்சாரோ யம் ஆகும். அப்புறம் ஆ சேர்ந்து சம்சாரோ யம, அப்புறம் தீவ விசித்திரஹ. கஷ்யத்துவம் இது வந்து ஒவ்வொரு புத்தகத்துல ஒரு மாதிரி இருக்கும், ரெண்டுமே அர்த்தம் கரெக்ட் தான். அடுத்தது வந்து சில புத்தகத்துல வார்டு இருக்கும், சில புக்ல கஹான் இருக்கும். எப்படி இருந்தாலும் அதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். ரெண்டுக்குமே சொல்லிவிடுறோம். அவ்வளவா மனோதர்மத்துப்படி அர்த்தம் எடுத்துக்கணும். கஷ்யத்துவம் வா குத ஆயாத்தக. தத்துவம் சிந்தைய ததிக கிரந்தா.
படிக்க விடுவது வந்து சொப்த மஞ்சரின்னு சொல்லுவாங்க. சொப்த மஞ்சரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னாக்கா ஒவ்வொரு நவுனுக்கும் வந்து நான் அப்படின்னாக்கா என்னுடைய, எனக்கு அப்படின்லாம் வருது இல்லையா, அதுக்கு பேர் தான் சப்த மஞ்சரி. அதாவது மொத்தம் விபக்தின்னு சம்ஸ்கிருதத்தில் பேர். 7 விபக்தி இருக்கும். 8வது விபக்தி வந்து வெளிவேற்றுமைன்னு தமிழ் சொல்லுவாங்க. அது 7 விபக்தி மெயினாக இருக்குது. அது வந்து இப்போ நான் அப்படின்னாக்கா என்னை, என்னால், எனக்கு, என்னுடைய, இதெல்லாம் ஒவ்வொரு விபக்தி. அது மாதிரி இதில் நிறைய விபக்தி வருது. அதனால நான் சொல்கிறேன் இந்த பாட்டில். இப்போ வந்து சரி பார்க்கலாம். மேல கானாக்கா எவள். அதாவது சம்ஸ்கிருதத்தில் வந்து நிறைய அழகான வார்த்தைகள் இருக்கு. கஹ அப்படின்னா எவன், மாஸ்குலின். கா கிம், எது. அப்புறம் கே, எவர்கள். கஹ கா சிங்குலர், இது ப்ளூரல் கே. நான் இதெல்லாம் விட்டுறேன், டியூவல்லாம் வேண்டாம், அதெல்லாம் தேவையில்லை. எப்போ அது சிங்குலர், இதில் சம்ஸ்கிருதத்தில் சிங்குலர், டியூவல், ப்ளூரல்னு 3 இருக்கு. ஒருமை, இருமை, பன்மை. இருமையெல்லாம் நம்ம வந்து எப்போதான் யூஸ் பண்ணுவோம், அதனால அது வேண்டாம், உங்களுக்கு அதெல்லாம் சொல்ல வேண்டாம். இருமைக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ராமலக்ஷ்மணாவ் அப்படிவோம். 2ஆ சேர்ந்து வரும்போது ரெட்டையா சொல்றது. 2 பேர் தான் ராமலக்ஷ்மணம், பல பேர் இல்லையா 2 பேர். ராமலக்ஷ்மணாவ் ஸ்லோகத்திலாம் கூட வரும் ராமலக்ஷ்மணம். அதுதான் இருக்கு, அதை விட்டுடலாம். இது ப்ளூரல் எவர்கள். அதே மாதிரி கிம், எதுக்கு வந்து காணி, எவைகள் இருக்கட்டும். நம்ம இதுக்கு வரலாம். இப்போ வந்து கானா எவள், தேனா உன்னுடைய, அதாவது தொம்னா நீ, அகம்னா நான், தொம்னா நீ. அகம் தெரிஞ்சிருக்கணும். அகங்காரம்னு சொல்றமே, நான்கிற எண்ணம், அதுக்கு பேர் அகங்காரம்னு சொல்லுவோம். நமக்கு நிறைய வார்த்தைகள் தமிழ்ல நம்ம டே டு டே யூஸ் பண்றோம் without knowing that they are from Sanskrit. அகங்காரம் வேர்டு சான்ஸ்கிரிட். அகம்னா நான் என்னும் தன்மை, அதுதான் அகங்காரம் பேரு. ஸோ தொம்னா நீ, அகம்னா நான். அது மாதிரி நிறைய சக, கஹனா எவன், சகனா அவன், சானா அவள், இந்த மாதிரிலாம் இருக்கு. இப்போ சான்ஸ்கிரிட் கிளாஸ் வேண்டாம், திரும்ப இது கொடுத்துடுவோம். இப்போ வந்து தொம்னா நீ எதுக்காக நான் சொன்னேன்னாக்கா தேன்னு வருது. அது இந்த அது தொம்ங்கிற சப்தத்துக்கு அதனுடைய வேற்றுமை இருக்கு சொன்னேன் இல்லையா. அது வந்து 1வது வேற்றுமை, 2ஆம் வேற்றுமை, 3ஆம் வேற்றுமை. அது மாதிரி 6வது வேற்றுமை வந்து உடைய, 2வது வேற்றுமை ஐன்னு அர்த்தம், 3வது ஒவ்வொன்றுக்கு இருக்கு. ஆள்ங்கிறது 3, ஆள், ஓடு, உடன்லாம் தமிழ்ல படிச்சிருப்பாங்க. அது மாதிரி இதுல 6வது வந்து உடைய, உன்னுடைய வந்து தே. தொம்முக்கு 6வது வேற்றுமை வந்து தேன் வரும். தொம்னா நீ, உன்னுடைய தே. கா எவள், உன்னுடைய, காந்தா மனைவி. காந்தானா மனைவி. யார் உன்னுடைய மனைவி? கஹ எவன், எவன் தே உன்னுடைய, புத்திரஹா மகன். யார் உன்னுடைய மனைவி, யார் உன்னுடைய புத்திரன். இதெல்லாம் கேட்கறதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கு, அப்புறம் நம்ம கடைசியில் பார்க்கலாம். லிட்டரல் மீனிங் பார்க்கணும். சம்சாரஹா அயம், இந்த சம்சாரம். அயம்னா இந்த, அயம் சம்சாரஹா, இந்த சம்சாரம். சம்சாரம் என்ன, இந்த குடும்பம்ங்கிற சட்டம். சம்சாரம் ஒரு மின்சாரம் தான் சினிமாவில் வந்து தமிழ்ல. சம்சாரம்னாக்கா குடும்பமா சேர்ந்து வாழக்கூடிய அந்த இதுக்கு பேரு சம்சாரம். இந்த சம்சாரங்கள் இருக்கு, இந்த மனைவி, மகன், மகள், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு குடும்பம் சம்சாரம். இந்த சம்சாரம் வந்து அதீவ விசித்திரா. அதீவனா எக்ஸ்ட்ரீம்லி, ரொம்ப அதிசயத்தக்க விதமான. விசித்திரம்னா அதிசயம், விசித்திரம், அதிசயம். ஆமா,
விசித்திரம் அந்த குறியீட்டுல அதிசயம். அத்தீவனா எக்ஸ்ட்ரீம்லி. நினைச்சு பார்த்தா அது ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு. ரொம்ப அது ஏன் சொல்றா, ஏன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம். அவர் சொல்லலை, அவர் சொல்லி விட்டுட்டார். ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம், ஏன் அது விசித்திரம்னு. அடுத்தது என்னன்னு பார்க்கலாம். அதாவது யார் உன்னுடைய மனைவி, யார் உன்னுடைய மகன், இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சம்சாரம் வந்து ரொம்ப ரொம்ப விசித்திரமா இருக்கு, ரொம்ப அதிசயமா இருக்குங்கிறார். அடுத்து சொல்றார் கர்ச்சியத்துவம். கண்டினியூ ஆகுது. கர்ச்சியன எவருடைய, கஹான எவன், அதனுடைய 6ஆம் வேற்றுமை. அது வந்து கஸ்ய. கஹக்கு இப்ப நம்ம பார்த்தோமே, தோமுக்கு 6ஆம் வேற்றுமை கே. அது மாதிரி கஹக்கு 6ஆம் வேற்றுமை கஸ்ய. கஸ்யன யாருடைய, யாருடையவன் போட்டுக்கலாம். தோம், தோம்னா நீ, நீ யாருடையவன், உன்னுடைய மனைவி யாரு, உன்னுடைய புத்திரன் யாரெல்லாம் கேட்டு நீ யாருடையவன் கேட்கிற. அடுத்து நமக்கு ஒரு ஓனர், நீ யாருன்னா. அப்புறம் வா, வானா அல்லதுன்னு அர்த்தம். அல்லது இது இல்லைன்னா யாருடையவன் நீ சொல்லிட்டு அதை வேற மாதிரி கேள்விக்கிற. அல்லதுன்னு சொல்லிட்டு குத ஆயாத்தக, நீ எங்க இருந்து வந்த, நீ யாருடையவன் கேட்டுட்டு நீ எங்க இருந்து வந்த. குத, குதன்னா எங்க இருந்து. இது 5வது வேற்றுமை. எங்கிருந்து இல்ல எவரிடம் இருந்து, எவரிடம் இருந்து. ஆயாத்தக வந்த, நீ யாருடையவன், இல்லைன்னா நீ யாருக்கேந்து வந்த. ரெண்டும் ஒரே அர்த்தம். இல்லைன்னா இதுல வந்து சில புத்தகத்தை கஹான் இருக்கு வாக்குகளாம். அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா, கஹான்னு நீ யார், நீ யாருடையவன் கேட்டுட்டு நீ யார், who are you அப்படிங்கிற. நம்ம அதான கேட்டுக்கிட்ட முக்கியமான கேள்வி இருக்குன்னு. நான் யார், நான் யாருங்கிற கேள்வி கேட்டு அதுக்கு விட தெரிஞ்சதுன்னா நம்ம ஆன்ம தரிசனம் நமக்கு ஆயிடுதுன்னு அர்த்தம். அதே கஹ நீ யார், நீ எவரிடமிருந்து வந்தாய், மாயார்தான் வந்திருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் இந்த இது அத்தனையும் இந்த தத்துவங்கள் அனைத்தையும் தத்துவம் சிந்தைய தத் இக பிராத்தக. பிராத்தகனா சகோதரனே, ஏ தம்பியே, தம்பி இல்லை ஆதிசங்கர் இருக்காங்க, அவர் எத்தனையோ வருஷம் முன்னாடி. அதனாலதான் பிராத்தகனா சகோதரன். சகோதரனே இவைகளை சிந்தித்து பார். நான் மேல சொன்னதெல்லாம் என்ன என்னக்காக சொல்லியிருக்கேன்னு சிந்தித்து பார் அப்படிங்கிறார். தத்துவம் சிந்தைய சிந்தித்து பார். தத் இக இப்பவே நீ இன்னும் அப்புறமா நான் சிந்திக்கிறேன், ஒரு 10 வருஷம் கழிச்சு சிந்திக்கிறேன்னு சொல்லாது. அவனுக்கு ஏற்கனவே ஆயுஷ் கொஞ்சம் தான் இருக்கணும், இப்பவே நீ சிந்திக்கிறேன். நமக்காக சொல்ற வயசான வாழ்க்கை இன்னும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். தத்தீக சின்ன வாழ்க்கையே எனக்கு இம்பார்ட்டன். அவளுக்கு அப்படியே உருண்டு ஓடிடும். இன்னும் இருக்கு, இன்னும் வருஷம் இருக்கு, இன்னும் 100 வருஷம் இருக்கும்னா சொல்லிட்டு இருக்கு. 100 வருஷங்கிறது இப்படிதான் வரும், பின்னாடி வரும். காலஹா ஹரதி அப்படின்னு ஒரு பின்னாடி பாட்டுல மா குரு தனகண தன ஜன எவ்வளோ இருக்கும். ஹரதி நிமேஷா காலஹ சர்வம் அப்படின்னு ஒரு பாட்டு. அதை அப்போ பார்க்கலாம். ஸோ அதனால இப்போ நீ இந்த சமயத்தில் நீ வந்து நினை, உனக்கு இன்னும் ரொம்ப டைம் கிடையாது அப்படின்னு சொல்றது. ஈகனா இப்போவே. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ வந்து காத்தே காந்தா, எங்கிட்ட யாராவது வேற ஒரு மனைவினா கீதா வந்து ஷீ இஸ் மை வைஃப் அப்படின்னு சொல்லுவேன். சரி, இப்போ இருக்கா? ரொம்ப வருஷம் முன்னாடி, ஒரு 1000 வருஷம் முன்னாடி இவதான் பண்ண மனைவியா? இல்லை, தெரியாது இல்லையா? அதுதான் காகா புத்தே புத்திரனா இப்போ இருக்கா புத்திரன் காமிப்போம். ஆனால் இது தொடர்ச்சி கிடையாது. இப்போ டெம்பரரி ஃபினாமினா. இப்போ வந்து நீ வந்து மனைவின்னு எடுத்துருக்க, புத்திரன் எடுத்துருக்க, இதெல்லாம் வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல வந்தது. மனைவி டோட்டலி அரேஞ்ச்மெண்ட். புத்திரனாவது நம்ம வந்து ரெஸ்பான்சிபிள். ஒரு புத்திரன் நம்ம உண்டானோன்னா நம்ம ரெஸ்பான்சிபிள். ஏன்னா நம்ம தோற்றுவிச்சோம், நம்மளுடைய உடலிலிருந்து தோற்றியவன் புத்திரன். ஆனா மனைவி அந்த மாதிரி கிடையாது. எங்கேயோ இருந்தா 2 பேர் ஒரு அரேஞ்சு லைஃப். அது 2 பேரும் சேர்ந்து இருக்கலாம் அப்படின்னு ஒரு நாளைக்கு டிசைட் பண்ணி சேர்ந்து இருக்க ஆரம்பிக்கிறோம். நினைச்சு பார்த்தா தானே ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு அதுக்கு முன்னாடி என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு? ஒன்றும் கிடையாது. புத்திரனுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு, நம்ம உடம்பு சார்ந்து உருவானோம். ஸோ அதனால
இப்போ இருக்கிற இந்த புத்திரன் உனக்கு முன்னாடி உன்னோட ரிலேஷனாக இருந்தானா? இல்லை. போன ஜென்மத்தில் நான் வந்து ஒரு நாயாக இருந்திருக்கேன், அவன் ஒரு குரக்கா இருந்திருக்கான், சம்பந்தமே இருந்திருக்காது இல்லையா? ஆனால் இந்த ஜென்மத்தில் இப்படி வந்திருக்கோம். அதனால் நம்ம வந்து இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமே இந்த ஃபேமிலி. அதனால தான் சொல்கிறேன், சம்சாராயம் அதீவ விசித்திரம். ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா எப்பவுமே நம்ம வந்து குறுகிய காலத்தை தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இந்த ஜென்மத்தை தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் நம்மளுடைய எக்ஸிஸ்டன்ஸு ஃபார் பில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் நம்ம இருந்திருக்கோம். அண்ட் we will ever exist until we sublime and merge with the eternal. அப்போ நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும், எட்டர்னலோட பார்ட்டாக நம்ம இருப்போம். நம்ம எக்ஸிஸ்டன்ஸ் எப்பவுமே போகாது. அதான் பகவத்கீதையில் ஒரு சாரமே இதுதானே, சோல் வந்து இம்மார்டல், அது எப்பவுமே அழியாதது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதுதான் சொல்ல, இந்த ஆன்மா வந்து நீ இப்போதான் நீ பார்க்குறியா, நீ இவதான் என்னோட மனைவி, இவதான் என்னோட புத்திரன்லாம் சொல்லிட்டு இருக்கு. நீ எத்தனை வருஷமா? இப்போதானே ஒரு 100 வருஷமா மேக்சிமம், அதுக்கு மேலே கிடையாது. அதுக்கு முன்னாடி நீ உன்னுடைய ரிலேஷன்ஷிப் யாரோட இருப்ப. அதில் இந்த ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது ஒரு டெம்பரரி ஃபினாமினா. அதை வச்சு நீ ரொம்ப பெருசா நீ அதை கொண்டாடிட்டு இருக்கிய அப்படிங்கிறார். அதனால தான் சொல்றார், சம்சாராயம் அதீவ விசித்திரா. ரொம்ப ரொம்ப நினைச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதை போய் நீங்க இப்படிலாம் கொண்டாடுறீங்க. அவர் வந்து பிரம்மச்சாரி, அதனால அவர் சொல்றார், அவருக்கு தெரியும், வெளியிலேருந்து பார்க்கும்போது தெரியும் நம்ம என்னெல்லாம் தப்பு பண்றோம். அதை சொல்றார். அப்புறம் சொல்றார், கசியத்துவம், நீ யாருடையவன்? ஏதோ ஒரு தோற்றில் வந்திருக்க இல்லையா? அப்புறம் கஹ, நீ யார்? நீ எங்கிருந்து தோன்றினாய்? எவரிடமிருந்து எங்கிருந்து வச்சுக்கலாம். நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம், ஏதோ ஒரு அம்மாவுக்கு குழந்தையா அந்த பிறந்தா நம்ம இருந்துட்டு இருக்கோம். நீ அதுக்கு முன்னாடி எங்க இருந்த? நீ பூலோகத்தில் பிறந்த ஒரு சிசுவா ஒன்று டே 0 அன்னைக்கு தான் நீ பிறந்திருக்க. அதுக்கு முன்னாடி எங்க இருந்த? இருக்கலையா? நீ இருந்த, எங்க இருந்த தெரியாது. இதெல்லாம் தான் இந்த தத்துவங்கள் தான் சிந்திக்க சொல்றாரு. சிந்திச்சா உனக்கு புரியும், உன்னுடைய ஆன்மா எட்டர்னல் அப்படிங்கிறது உனக்கு புரியும். புரிஞ்சா நீ இதுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரமாட்ட, இந்த சம்சாரத்துக்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் தரமாட்டேன். சம்சாரத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் தரதுனால பந்த பாசத்தினால தான் நம்ம வந்து பல காமிய கர்மங்களை பண்ணி அதனால திரும்ப திரும்ப பிறப்பு இறப்புங்கிற சைக்கிள்ல சுற்றிட்டு நரக குழியில அழிஞ்சி போறோம். நம்ம அப்படி அழுதாம இருக்கணும்னா இதெல்லாம் நீ திங்க் பண்ணணும். நான் யாரு? நான் எட்டர்னலா இருந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன், அதுக்கு முன்னாடி இருந்திருக்கேன், இனியே இருக்க போறேன். எதுக்கு இனிமே இருக்கணுமா? இந்த உடலோட இருக்கணுமா? இல்ல உடல் இல்லாத நிலைமை நமக்கு எவ்வளவு அற்புதமா இருக்கும், பேரானந்தமா இருக்குமே அப்படின்லாம் நீ திங்க் பண்ணணும்னா நீ பஜ கோவிந்தம் நீ கோவிந்தனை பஜனை செய்தால் உனக்கு இதிலிருந்து விடுபடுவாய், இந்த சம்சார சாகரத்திலிருந்து நீ விடுபடுவாய்ன்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். தத்துவம், இந்த தத்துவத்தை சிந்தைய சிந்தி இக இந்த சமயத்திலேயே பிராதகா அப்படின்னு ரொம்ப அழகா சொல்றார். இதுன்னா நிறைய விளக்கம் சொல்லலாம். இந்த இப்போதைக்கு நம்ம எவ்வளவு சாரம் தெரிஞ்சுனா போதும்.